நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் மற்றும் புதிய புத்தகத்தில் தேர்வு சொல்லியிருந்தோம். மொத்தமாக 100 வினாக்கள் இருக்குது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கிராமர் பார்ட்டு நல்லா படிங்க. மொத்தமாக நமக்கு 60 வினாக்கள் கேட்பாங்க. அதுவே குரூப் 4க்கு படிக்க போகிறீங்க, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற அந்த அதாவது எல்லா புக்குமே 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அட்வான்ஸ் தமிழ், அதே மாதிரி பழைய அட்வான்ஸ் தமிழ்லேருந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதையும் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. படிக்கும்போது எல்லாமே தெளிவாக படிக்கணும். கிராமர் பார்ட்டு பர்டிகுலராக தெளிவாக படிக்கணும். ஏன்னா இப்போ அதில் ரொம்ப அட்வான்ஸாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதெல்லாம் நம்ம இனிமேல் வரக்கூடிய ஒரு வீடியோவாக அது ஒன்று பார்த்துக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் ஒன்லைனராக எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம இந்த வீடியோவில் இதை முடிச்சிருவோம். 100 கேள்வி தான் இருக்குது, டக்குன்னு குயிக்காக முடிச்சிருவோம். ஓகேவா? முதல் கேள்வி பார்ப்போம். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் கொண்டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் கொண்டவர் அப்படின்னு கேட்டாங்கனாக்க இதுக்கான ஆன்சர் ராமலிங்க அடிகள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ராமலிங்க அடிகளோட இயற்பெயர் இயற்பெயர் கிடையாது. அவரோட சிறப்பு பேர் நம்ம எப்படி சொல்லுவோம்னா வள்ளலார்னு சொல்லுவோம். அதாவது திருவருட் பிரகாச வள்ளலார். ஓகேவா? இவர் அவரோட திருவருட்பா அப்படின்ற நூலில் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடல் பாடியிருப்பார். அதுதான் கொடுத்துருப்பாங்க. திருவருட்பான்னு பார்க்கும்போது நமக்கு 5818 பாடல் இருக்கும். இது நமக்கு 6 திருமுறையாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 58 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. 5818 பாடல் இருக்கும். ஓகேவா? திருவருட்பா அப்படின்ற நூலில். ஓகேவா? அடுத்த கேள்வி. உடம்பு உயிரோடு இணைந்து இருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு இணைந்தே காணப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? அன்பு. அதாவது அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு அப்படின்னு திருக்குறள் வரும். அந்த குறள் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உடம்பு எப்படி உயிரோடு இணைந்து இருக்குதோ அதுபோல் வாழ்க்கை நெறியோடு இணைந்தே காணப்படுவதுன்னு கேட்டாங்கனாக்க அன்பு. ஓகேவா? அடுத்த கேள்வி. வன்பார்க்கன் எனும் சொல் எந்த திணையை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வன்பார்க்கன் அப்படின்னாக்க பாலை திணையை குறிக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்ததாக பொருந்தாத இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாரை பற்றினா வேங்கடரத்தினம். வேங்கடரத்தினம் அப்படின்றது நமக்கு உவே சாமிநாதன். ஓகேவா? உவேசாவை பற்றி கேட்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன கொடுத்துருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நினைவு இல்லம்னு கொடுத்துட்டு சென்னை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவரோட நினைவு இல்லம் சென்னையில் கிடையாது, உத்தமதானபுரத்தில் இருக்குது. கரெக்டாக? உத்தமதானபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும். ஓகேவா? அப்போது கூட்டு தான் நமக்கு தவறாக இருக்குது. மீதியெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நூலகம்னு கொடுத்துருக்காங்க. நூலகம் பெசநகர்னு கொடுத்துருப்பாங்க. புதிய புத்தகத்தில் திருவல்லிக்கேணின்னு இருக்கும். அதாவது புதிய 12th புத்தகத்தில். ஓகேவா? இவருக்கு நூலகம் எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1942. அதுவும் கரெக்டாக இருக்குது. இவரோட தமிழ் பணியை பாராட்டி அஞ்சல் தலை 2006 தான் வெளியிட்டிருப்பாங்க. அப்போ 3வது கூற்றம் சரியாக இருக்குது. இவரோட சுயசரிதை நூல் ஆனந்த விகடன் இதில் தான் எழுதியிருப்பார். அந்த சுயசரிதையோட பேர் என்னன்னு கேட்டாங்கனாக்க என் சரிதம் அப்படின்ற பெயரில் வெளியாகிருக்கும். ஓகேவா? இந்த என் சரிதம் அப்படின்றது இவர் 1940லேருந்து 42 வரைக்கும் எழுதியிருப்பார். ஓகேவா? 40 எழுத ஆரம்பிச்சிருப்பார், 42 வரைக்கும் இருக்கும். இவர் 42 இறந்து போயிடுவார். இறந்ததுக்கப்புறமா இவருக்கு நூலகம் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இவ்வரிகள் இடம்பெறும் நூல்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலடியார். அதாவது செய்தானும் அப்படின்னா தொலைவில். ஓகேவா? ஒரு வாய்க்கால் எப்படி தொலைவில் இருக்கிற நீரை எடுத்துகிட்டு பயிருக்கு பயன் தருமோ அதுபோல் நமக்கு நன்மை செய்கிற நண்பர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க கூட நட்பாக்கிக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங்காக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் நாலடியார். ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி. பெரும்பான்மையான அறநூல்கள் அடங்கியுள்ள தொகுப்புன்னு கேட்குறாங்க. ஓகேவா? பெரும்பான்மையான அறநூல்கள் இப்போது நம்ம பார்ப்போம். ஆப்ஷன் பார்ப்போம். 17 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும் சொல்லுவாங்க. மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். இந்த 18மே எதை பற்றி பேசும் அப்படின்னா காதல், வீரம், இது ரெண்டை பற்றியும் பேசும். ஓகேவா? அதாவது காதலும் வீரமும் இது ரெண்டும் தான் நமக்கு 17 மேல்கணக்கு பேசும். 17 கீழ்கணக்கு வரும்போது இதுலேயும் 18 நூல்கள் தான் இருக்கும். அந்த 18 நூலில் 11 நூல் அறத்தை பற்றி பேசும். அப்போது பெரும்பான்மையான அறநூல்கள் எதில் நமக்கு அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? இதில் ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம்னு வரும்போது ஏதாச்சும் ஒரு தலைவனை எடுத்துக்கிட்டு அவனோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறது இது ரெண்டுமே வரும். ஓகேவா? இப்போ நமக்கு கேட்டிருக்கிற கேள்விப்படி ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கேள்வி. பாட்டுக்கொரு புலவன் என்று கொண்டாடப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்னா பாரதியாரை சொல்லுவோம். ஓகேவா? பாரதியாரை பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா கவிமணி. ஓகேவா? கூறியவர்னு கேட்டாங்கன்னா கவிமணி தான் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி. கூரம் நடராஜர் செப்பு திருமேனி தமிழரின் டேஸ் கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. நடராஜர் செப்பு திருமேனி அப்படின்னு கேட்டாங்கனாக்க தமிழரோட உலோக கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அது நமக்கு புத்தகத்தில் அழகாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததாக
தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசமுடுத்திய நூலாடை. இவ்வரியின் மூலம் திருக்குறளை சிறப்பித்தவர்னு கேட்குறாங்க. தேசமுடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தாரா பாரதி சொல்லியிருப்பார். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்ததா தேசம் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. தேசம் அப்படின்றது ஒரு இடத்த குறிக்குது. கரெக்டாக, ஒரு இடத்த குறிக்கிறதுனால அது வந்து இடப்பெயரில் வரும். ஆப்ஷன் சி தான், பி தான் கரெக்ட். ஓகேவா, இடத்த குறிக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்ததாக பாரதியாரை தமிழ்நாட்டு கவிஞர், இந்தியாவின் சொத்து என சிறப்பித்தவர்கள் முறையேன்னு கேட்குறாங்க. இப்போது பாரதியாரை வந்து தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி சொல்லியிருப்பார். இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தி சொல்லியிருப்பார். ஓகேவா, இதில் இன்னொரு டேட்டா சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியாரை இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருக்கார். ஓகேவா, இப்போது காந்தி ஜீவானந்தத்தை ஒன்று சொல்லியிருப்பார். அது என்ன சொல்லியிருப்பார்னா தேசத்தின் சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, அதாவது தேசத்தின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் இருப்பார் இல்லைங்களா, பொது உடைமைவாதி, அவரை வந்து தேசத்தின் சொத்து அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் காந்தி. ஓகேவா, ஜீவானந்தம். ஒரே நிமிஷம், கொஞ்சம் எழுதும் போது கொஞ்சம் முன்ன பண்ண வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்ததா பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து உரிச்சொல் தான். ஓகேவா, ஒரு பெயர்ச்சொல் வினைச்சொல் இருக்குன்னு அப்படின்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறதுக்காக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா உரிச்சொல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்ததா தொடரின் வகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் திருக்குறளை படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளை படி அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம கட்டளை போடுற மாதிரி. கரெக்டாக, அப்போ கட்டளை போடும்போது இதில் 2 ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகேவா, கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நமக்கு எப்படின்னா கீ சேலஞ்ச் பண்ணோன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம். என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் விளைவு தொடர் இருக்குது இல்லைங்களா, இதையும் பார்க்கலாம், கட்டளை தொடரையும் பார்க்கலாம். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குன்னா கட்டளை தொடருக்கு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, காமனாக பார்க்கும்போது டேரெக்டாக கட்டளைற மாதிரி இருக்கா, அப்போ டேரெக்டாக கட்டளைன்னு கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கட்டளை தொடர் ஆப்ஷனில் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் விளைவு தொடர் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா விளைவு தொடரில் ஒரு 4 பொருளில் வரும். விளைவு தொடர்ன்றது வேண்டல், விதித்தல், வைதல், வாழ்த்துதல் அப்படின்ற பொருளில் வரும். அதில் விதித்தல் அப்படின்றது மற்றவங்களுக்கு கட்டளை போடுற மாதிரி வரும். ஓகேவா, அப்போது கட்டளை தொடர் அப்படின்றது ஆப்ஷனில் இல்லைனா மட்டும் விளைவு தொடரை சூஸ் பண்ணணும். ஓகேவா, அடுத்த கேள்வி பொருந்தாத சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்கள். சென்றால், வந்த, நடந்து 3மே ஒரு வினையை குறிக்கும். அப்போது எல்லாமே வந்து வினை சொல்லாக வரும். கரெக்டாக, இப்போது இங்கே சித்திரை அப்படின்றது இதில் சித்திரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெயரை குறிக்குது, அதாவது ஒரு மாதத்தை குறிக்குது. அதாவது வந்து பெயர் சொல்லாமல் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு காலத்தை குறிக்குது. அப்போ ஒரு கால பெயராகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம ஆனால் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெயர் சொல்லாக வரும். ஓகேவா, அதாவது சொற்கள் 4 வகையில் படிச்சிருப்போம் இல்லையா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு அதில் வரும். ஓகேவா, இந்த சித்திரைன்றது நமக்கு பெயர் சொல்லாக வரும், மற்ற எல்லாமே வந்து வினைச்சொல்லாக இருக்கும். அப்போ பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை தான். ஓகேவா, அடுத்த கேள்வி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. பிழையற்ற தொடர் அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் அந்த ஒரு ஓர் அப்படின்றது பார்ப்போம், அதே மாதிரி அது அஃது அப்படின்றத பார்ப்போம். 2ஐயும் வச்சு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், அது ஒரு இனிய பாடல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே உயிரெழுத்து வருது. ஒரு சின்ன விஷயம், ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, அது உயிரெழுத்து இருக்குது அப்படின்னா அந்த உயிருக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் அப்படின்ற ஒன்று வரணும். அப்படி இல்லைன்னா அஃது அப்படின்னு ஆரம்பிக்கணும். இது 2 தான் நமக்கு இருக்கணும். இது மட்டும் பார்க்கணும். ஓகேவா, இப்போ கான்செப்ட் பார்ப்போமா, பாருங்கள். இப்போது அது ஒரு இனிய பாடல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அஃது அப்படின்னு வந்திருக்கணும், ஒரு வரக்கூடாது, ஓர் இனிய பாடல் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா, அப்போது முதல் உள்ளது தப்பாக இருக்குது. அடுத்ததாக ஒரு இரவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே உயிரெழுத்து இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஓர் இரவும், இங்கே வந்து உயிர் எழுத்து இல்லை, அப்போது ஒரு பகலும் அப்படின்னு வந்திருக்கணும். கரெக்டாக, அப்போது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்றது சரியாக போச்சு. ஓகேவா, ஆனால் நமக்கு அந்த மாதிரி இல்லை, அப்போது தவறாக இருக்குது. அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது பாருங்கள் கரெக்டாக அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர்ன்றது இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் குளம், அதாவது இங்கே உயிர் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு சரியாக பொருந்தது. அதே மாதிரி ஆப்ஷன் டி என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே உயிரெழுத்து கிடையாது, அப்போது இங்கே வந்து அது வரக்கூடாது, அதுன்னு தான் வந்திருக்கணும்.
அப்போது அது நகரத்துக்கு செல்லும் சாலைன்னு வந்திருந்தால் கரெக்டு. ஆனால் அந்த மாதிரி இல்லை, அப்போ தவறாக இருக்குது. இதில் நமக்கு பிழையற்றதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்ப்போம். இதில் பொருந்தாத இணை. ஓகேவா? இப்போ பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆர்ட் கேலரி அப்படின்னு வந்தால் கலைக்கூடம் உள்ளது சரியாக இருக்குது. அடுத்ததாக நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு, இதுவும் சரியாக இருக்குது. அடுத்ததாக லிட்ரேச்சர் இலக்கியம், இதுவும் சரியாக இருக்குது. மூணாவதாக உள்ளதில் அந்த பேட்ரியோசிசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்க நமக்கு மொழிப்பற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேவா? மொழிப்பற்று வராது, நாட்டுப்பற்று வரும். ஓகேவா? நாட்டுப்பற்று. அப்போது மூணாவது உள்ளது தான் நமக்கு தவறாக பொருந்திருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி, கூற்றுக்களை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யாரை பற்றினா நமக்கு தாயுமானவர் சம்மந்தமாக இருக்குது. சரி, பார்ப்போம். தாயுமானவர் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் எனும் சிறப்புக்குரியதுன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று நமக்கு சரியாக இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து தாயுமானவர் வந்து தலைமை அமைச்சர்லாம் கிடையாது, நமக்கு அரசு கணக்கராக இருந்திருப்பார். ஓகேவா? அதாவது அரசு கணக்கராக இருந்திருப்பார். அவர் வந்து தலைமை அமைச்சர் பதவி கிடையாது. அடுத்த கூற்று வந்து கன்னி என்பது 2 அடிகளில் எதுகையை கொண்டு பாடப்படுவதுன்றது கொடுத்துருக்காங்க. மூணாவது கூற்று கரெக்டு. ஓகேவா? கன்னி அப்படின்னா 2 லைன் இருக்கும், அதில் வந்து ஒரு எதுகை வந்து அமைஞ்சிருக்கும். அப்படி தான் வரணும். நமக்கு இந்த முறை வந்து இப்போ குரூப் 2 கூட கேட்டிருந்தாங்க, கன்னின்றது என்ன வகையை வச்சு பாடுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் வந்து எதுகை கொடுத்துருந்தாங்க. அப்போ நமக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கூற்று வந்து நமக்கு 1, 3 சரியாக இருக்குது. அப்போது 1, 3 சரின்னாக்க இப்போ கூற்று 2 மட்டும் தவறு. அப்போது கூற்று 2 மட்டும் தவறுன்றது ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்படி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக கூற்றின் அடிப்படையில் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இவ்வுலக உயிர்கள் பசியால் வருந்தாத வகையில் உணவு அளித்து உயர்வு பெறுவாயாக, இந்த கூற்றை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க தீவதிலகை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? உள்ளதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? அதாவது ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? தீவதிலகை தான் இது சொல்லியிருப்பாங்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் அப்படின்றத வந்து மணிமேகலை சொல்லியிருப்பா. ஓகேவா? அப்போது இதுக்கு வந்து அதுக்கு நேராகவே இருக்குது. அடுத்ததாக அறம் செழிக்கட்டும் மக்களின் பசி நோய் ஒழியட்டும், இந்த கூற்றை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1 அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? கூற்று 1 வந்து தீவதிலகை சொன்னது, 2வதாக இருக்கிறது மணிமேகலை சொன்னது, 3வதாக இருக்கிறது ஆதிரை சொன்னது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, எஸ் ராமகிருஷ்ணனின் பாதம் எனும் சிறுகதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு கேட்குறாங்க. பாதம் அப்படின்றது ஒரு சிறுகதை. அந்த சிறுகதை வந்து தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பில் வந்து இடம்பெறுது. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி, இடுகுறி பெயரில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் எது சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா கரும்பலகை. ஓகேவா? கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகை, ஒரு காரணம் கருதி தான் அது பெயர் வச்சுருக்காங்க. இடுகுறினா எந்த காரணமும் இல்லாமல் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது யானை, சுவர், வயல் இதெல்லாம் காரணம் இல்லாத வச்சு பேர். அப்போ அது காரண பெயரில் வரும். காரணம் இல்லாத வரதுனால இடுகுறி பெயரில் வரும். கரும்பலகை அப்படின்றத மட்டும் காரணத்தோடு வச்சதுனால அது வந்து காரண பெயரில் வரும். அப்போ நம்ம கேட்டது இடுகுறி பெயரில் பொருந்தாதது. அப்போ கரும்பலகை பொருந்தாது, ஏன்னா அது காரண பெயர். ஓகேவா? அடுத்த கேள்வி, பொருந்தாத ஒன்றை காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், கிளை, தலை, இலை, சதுரம்னு கொடுத்துருக்காங்க. இதில் கிளை, தலை, இலை 3மே சினை பெயராக வரும். ஓகேவா? சினைனா ஒரு உறுப்பு. கரெக்டாக? இதில் சதுரம் அப்படின்றது ஒரு பண்பார், அதாவது ஒரு பொருளோட அளவு, சுவை, வடிவம் இதெல்லாம் குறிச்சிச்சுன்னா பண்பு சொல்லுவோம். சதுரம்ன்றது ஒரு பொருள் வந்து சதுரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், ஒரு வடிவத்தை சொல்கிறோம். அப்போ இது சதுரம்ன்றது வந்து நமக்கு பண்பு பெயரில் வரும். ஓகேவா? இது வந்து பண்பு பெயரில் வரும். மற்றது 3மே வந்து சினை பெயரில் வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி, வேறுபட்ட இணையை காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? வேறுபட்ட இணை இதில் நமக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா இணை எழுத்து பார்த்துருப்போம் இல்லைங்களா? இப்போ இணை எழுத்துனா என்னது? இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி அந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா இணை எழுத்து? இப்போ அந்த மாதிரி பார்ப்போம். இப்பு, இம்முன்னு சொல்லுவோமா? அப்போது பட்டம், மரம், அது கரெக்டாக இருக்குது. கரெக்டாக? அடுத்ததா இத்து, இந்துன்னு சொல்லுவோமா? அப்போ இத்து, இந்துனா இங்கே பாருங்கள், தண்ணீர் தா, இங்கே நண்டுக்கு இந்து, அப்போ அது வந்து நமக்கு சரியாக இருக்குது. அடுத்ததா கடம், ஞனம், அப்போது கா, ஞா, இக்கு, இங்கு வந்துருச்சா? அப்போது அதுவும் சரியாக இருக்குது. அடுத்தது காடு, மரம்னு இருக்கா? அப்போது இதுதான் நமக்கு தவறாக இருக்குது. வேணா
இணை எழுத்து இப்போ இக்கு வருது, அந்த இக்கு வரிசை வருதுன்னா இங்கே நமக்கு இங்கு வரிசை தான் இருந்திருக்கணும், அப்படி கிடையாது. அப்போது இதுதான் நமக்கு தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? இது வந்து நமக்கு இணை எழுத்து வச்சு பார்க்கணும். ஓகேவா? இணை எழுத்து படிச்சிருப்போம் இல்லைங்களா, அப்போ அதை வச்சு நம்ம பார்க்கணும் இதுக்கான ஆன்சர் வந்து. ஓகேவா? அடுத்த கேள்வி, எவை நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நமக்கு திருக்குறளில் கொடுத்துருப்பாங்க. இதில் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், அப்போது ஆப்ஷன் 1, 3 நமக்கு பேர் ஆகுது. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? 1, 3 வரணும். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இதுக்குள்ள. ஓகேவா? அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை சரிபார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. வாவு சிதம்பரனாரை பற்றின கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்த்துருவோம். முதல் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பணி வந்து வழக்கறிஞர் மற்றும் தொழிற்சங்க தலைவராக இருந்திருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து முதல் கூற்று வந்து சரிதான். ஓகேவா? இவர் வந்து வழக்கறிஞராகவும் இருந்திருப்பார், தொழிற்சங்க தலைவராகவும் இருந்திருப்பார். அடுத்து இரண்டாவது கூற்று மொழிப்புலமை கொடுத்துட்டு தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. இவருக்கு தமிழ், ஆங்கிலம் தெரியும், ஆனால் பிரெஞ்சு வராது. ஓகேவா? பிரெஞ்சுன்றது இவருக்கு வராது. ஓகேவா? அப்போ அது தவறாக இருக்குது. ரெண்டாவது கூற்று தவறு. அடுத்ததாக 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவை சங்கத்தை தொடங்கினார்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது கரெக்ட். ஓகேவா? அடுத்த கூற்று சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் சத்தியமூர்த்தியை சந்திக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தான்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் சத்தியமூர்த்தியை வந்து சந்திக்க மாட்டார், பாரதியாரை வந்து சந்திக்கிறத வழக்கமாக வச்சுருப்பார். ஓகேவா? அப்போ இங்கே பாரதியார் வரணும். அப்போது நமக்கு ஆப்ஷன் வந்து 4வது கூற்றும் வந்து தவறாக இருக்குது. கரெக்டாக? அப்போ எது சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. இப்போ சரியான கூற்றுன்னு கிடையாது, கூற்றுகளை சரிபார்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஆப்ஷனை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு மொதல் கூற்றும் 3வது கூற்றும் சரின்னு வரணும். கரெக்டாக? அப்போ பாருங்கள், நமக்கு இப்போ ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கூற்றும் சரின்னு கொடுத்தோம், அப்போ அது வராது. அப்போ அப்படியே ஆப்ஷன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 1, 3 சரின்னு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. அப்போது டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? மற்ற எதுவுமே நமக்கு மேட்ச் ஆகாது. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் தெளிவாக பாருங்கள், பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போ பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? இதில் கவர்ந்த நூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கவர்ந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் கையேடு ஜியூபோ போடுது. மிகவும் எல்லாம் பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் போடணும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி, 1919ஆம் ஆண்டு காந்தி வருகை புரிந்த இடம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? காந்தி வருகை புரிந்த இடம் ஆக்சுவலாக வந்து அவர் 19 வந்து எங்கே இருப்பார்னா சென்னையில் இருப்பார். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சென்னை தான். அப்போ வந்து ரவுலட் சட்டம் போட்டிருப்பாங்க. அதுக்காக ராஜாஜி வீட்டில் ஒரு மீட்டிங் போட்டு அந்த போராட்டம் எப்படி நடத்தலாம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவர் அதுக்காக தான் வந்திருப்பார் 19. ஓகேவா? அடுத்ததாக சேய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து, அதாவது சேய்மை அப்படின்னா தொலைவு அப்படின்றது பொருள். ஓகேவா? சேய்மை அப்படின்னா தொலைவு. இப்போ தொலைவில் இருக்கிறவங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த, இப்போ தூரமாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஆள்காட்டி விரல கை காமிச்சு எப்படி சொல்லுவீங்க? அந்த மரம், அந்த பையன் அப்படி சொல்லுவீங்களா? அப்போ தொலைவாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறது எது யூஸ் பண்ணணும்னா ஆ. ஓகேவா? இதே பக்கம் இருக்கிறாங்கன்னா இந்த பையன், இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக இருக்கிறத சொல்லலாம். தொலைவாக இருக்கும்போது சொல்லும் போது நமக்கு அந்த அப்படின்றது யூஸ் பண்ணுவோம், ஆ அப்படின்றது வரும். ஓகேவா? அப்போ அதுக்கான சுற்றெழுத்து வந்து ஆ தான். ஓகேவா? ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, டெபிட் கார்டு என்பதன் தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. டெபிட் கார்டு அப்படின்னா நமக்கு பற்று அட்டை. ஓகேவா? கிரெடிட் கார்டுன்னு கேட்டாங்கன்னா கடன் அட்டை. மின்னணு மையம் அப்படின்னா டிஜிட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். காசோலை அப்படின்னா செக். ஓகேவா? ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கடன் அட்டை. மின்னணு மையம் அப்படின்னாக்கா டிஜிட்டல். காசோலைனா செக்கு. ஒரு சில வார்த்தை இங்கிலீஷ் ஒழுங்காக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒழுங்காக தெளிவாக வராது, கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக். ஓகே, அடுத்ததா கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது இவ்வரிகள் இடம்பெறும் நூல்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து பட்டினப்பாலை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னா பட்டினப்பாலை. ஓகேவா? அடுத்ததா பொருந்தாத ஒன்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து, அதாவது எது தவறாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போது கண்ணாடி, கற்பூரம், பட்டு இது மூணுமே வந்து நமக்கு சீனாவில் வந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததா குதிரை அப்படின்றது வந்து அரேபியாவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. இது ஒன்று மட்டும் நமக்கு மாறும். ஓகேவா? சரி, ஒரே நிமிஷம். இது வந்து நமக்கு அரேபியா. ஓகேவா? அதாவது கண்ணாடி, கற்பூரம், பட்டு மூணுமே சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. குதிரை அப்படின்றது மட்டும் நமக்கு அரேபியாவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு பொருந்தாது. ஓகேவா? அடுத்த கேள்வி, பாலோடு வந்து கூலோடு பெயரும்
எனும் குறுந்தொகை வரிகள் உணர்த்துவதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் பாலோடு வந்து கூலோடு பெயரும். இந்த கூல் அப்படின்னா தானியத்தை குறிக்கும். அப்போது பாலுக்கு பதிலாக தானியம் வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ பால்னு வந்தால் ஆப்ஷனில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா, நெல்லுக்கு பதிலாக உப்பு இதை வந்து பேசிச்சு அப்படின்னா நற்றிணை. ஓகேவா, வெண்ணெல் அப்படின்னு வந்துட்டு வரும். ஓகேவா, இதில் நமக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லுக்கு பதிலாக உப்புனா நற்றிணை, தங்கத்துக்கு பதிலாக மிளகு அப்படின்னு கேட்டாங்கன்னா அகநானூறு வரும். ஓகேவா, அகநானூறு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதாவது வெண்ணெல் தந்து உப்பு வாங்குவாங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னாக்க நற்றிணை வரும். அதாவது பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அந்த வரிகள் வந்துச்சுன்னா இது அகநானூறு. அதாவது தங்கத்துக்கு பதிலாக மிளகு வாங்கிட்டு போவாங்க. ஓகேவா, கறி அதாவது இந்த கறின்னு கொடுத்தாங்கன்னா மிளகை குறிக்கும். ஓகேவா, அதாவது பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும்னு கொடுப்பாங்க. அடுத்ததாக பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படின்னு கொடுத்தாங்கனாக்க இது வந்து குறுந்தொகையில் வரும். இந்த பாலுக்கு பதிலாக கூழ்னாக்க தானியத்தை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்ததாக ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு என்பன உணர்த்துவதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு இதெல்லாமே வந்து நமக்கு தொழில் பாடலாக வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அப்படியே டேரெக்டாக பொறுத்துருவோமா. சமர் அப்படின்னா போர், அப்போது ஆப்ஷன் 2. நல்கும் அப்படின்னா தரும்னு வரணும். மரம்னா வீரம், ஆழி அப்படின்னா கடல். ஓகேவா, சரி 4 3. ஓகேவா, இப்போ ஆப்ஷன் வந்து 2 1 4 3ன்னு வரணும். 2 1 4 3ன்றது நமக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக மயங்கொலிகள்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கும். இலை 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 அப்படி அந்த கொஞ்சம் நம்ம இந்த லை சொல்லும் போது கொஞ்சம் மாற்றி மாற்றி வரும். ஆக்சுவலாக எனக்கு ஒழுங்காக வரலை. அது சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வரும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உச்சரிப்பு வரதெல்லாம் மயங்கொலிகள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. உள்ளது வந்து இலைன்னு வந்து பார்த்திங்கனாக்க இப்போது ஒரு செடியோட இலையை தான் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் 2ல் இருக்குது. இலை ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மெலிந்து போதல், அப்போது 3. அடுத்ததாக இருக்கிறது நூலிலை. ஓகேவா, அப்போது 3 2 1 சாரி 3 2 1 கிடையாது, 2 3 1. ஓகேவா, அப்போது ஆப்ஷன் இதுக்கு வந்து நமக்கு பி தான் கரெக்ட். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதாவது 2 3 1 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்ன சிறப்பிக்கப்படும் கவிஞர்னு கேட்டிருக்காங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா முடியரசனை சொல்லுவோம். ஓகேவா, முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னா அதாவது இவர் யாருன்னா முடியரசன், அவரோட இயற்பெயர் வந்து துரைராசு. ஓகேவா, இவரை திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, முடியரசனை திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சிறப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா சிறப்பிச்சிருப்பார். அடுத்ததாக சிற்பக்கலை அதன் வடிவமைப்பு அடிப்படையில் டேஷ் வகைப்படணும்னு கேட்டிருக்காங்க. சிற்பங்களை வந்து அதோட வடிவ அமைப்பு அடிப்படையில் 4 டைப்பாக, அதாவது 4 வகையாக பிரிக்கலாம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து குடைவரை கோயிலாக இருக்கும். அடுத்ததாக ஒற்றைக்கல் ரதம்னு சொல்லுவாங்க. குடைவரை, ஒற்றைக்கல் ரதம். அடுத்ததாக கட்டுமானம். அடுத்ததாக வந்து புடைப்பு சிற்பம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. புடைப்பு சிற்பம். இதில் ஒற்றைக்கல் ரதம் அப்படின்னா ஒரே ஒரு பாறையை எடுத்துக்கிட்டு அதே வந்து ஃபுல்லாக செதுக்கி எடுப்பாங்க. குடைவரைனா அதுலேயே அந்த பாறையை வந்து குடஞ்சி அதுக்குள்ளே போயிட்டு செய்கிறது குடைவரை கோயிலாக வரும். ஒற்றைக்கல் ரதம்னா வெளிப்பக்கமாக இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செய்வாங்க. கட்டுமானம்ன்றது நார்மலாக தெரிஞ்சது தான், நம்ம கல்லை வச்சு கட்டுறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. புடைப்பு சிற்பம் அப்படின்னா அந்த சிற்பத்தோட முன்பக்கம் மட்டும் நமக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியாது. ஜஸ்ட்டு இப்போது ஒரு சிற்பம் இப்போ எப்படின்னாக்க இப்போ ஒரு கல் இருக்குன்னா அதோட முன்னாடி பக்கத்தில் மட்டும் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதோட உருவம் வந்து முழுசாக இருக்காது. அதுதான் புடைப்பு சிற்பம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி மற்போரில் சிறந்ததால் மாமல்லன் என சிறப்பிக்கப்படுபவன்னு கேட்டிருக்காங்க. மாமல்லன் அப்படின்றது நமக்கு 1ஆம் நரசிம்மவர்மன். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்ததாக இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. பொங்கல் அப்படின்றது ஒரு தொழிலை குறிக்குது, அதனால் தொழிற்பெயர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்ததாக மார்கழி திங்களின் இறுதி நாள் கேட்குறாங்க. ஓகேவா, மார்கழி திங்களோட இறுதி நாள் அப்படின்னாக்கா போகி பண்டிகை, அதாவது போகி திருநாள். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழி திங்களோட இறுதி நாள்னு கேட்டாங்கன்னா போகி திருநாள். அடுத்ததாக உதித்த என்ற சொல்லுக்கு எதிர் சொல் காண்கன்னு கேட்குறாங்க. இதில் சூரியன் உதித்தது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சூரியன் மறைந்ததுன்னு சொல்லுவீங்க. அப்போது உதித்த அதுக்கு ஆப்போசிட் வந்து மறைந்தது, அப்போ மறைந்த. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை முதன்மை இடத்தை பிடிப்பது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இசை தான். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்ததாக
நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என சிறப்பிக்கப்படும் நூலில் இடம்பெறும் வெண்பாக்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டாங்கனாக்க ஆசார கோவையை சொல்லுவோம். கரெக்டாக? ஆசார கோவை. இதில் நமக்கு 100 வெண்பாக்கள் வந்து இடம்பெறுது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்ததாக தேசிய இளைஞர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தேசிய இளைஞர் தினம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவேகானந்தரோட பிறந்தநாள் தான் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுவோம். அது வந்து நமக்கு ஜனவரி 12 வரும். ஓகேவா? ஜூலை 15 அப்படின்றத வந்து நமக்கு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவாங்க. காமராசரோட பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவோம். அக்டோபர் 15 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாமோட பிறந்தநாள். ஓகேவா? அப்துல் கலாமோட பிறந்தநாள் வந்து நம்ம மாணவர்கள் தினமாக கொண்டாடுவோம். செப்டம்பர் 5 அப்படின்றது வந்து ராதாகிருஷ்ணனோட பிறந்தநாள். ஓகேவா? அதாவது ராதாகிருஷ்ணனோட பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடுவோம். அப்போ நமக்கு தேசிய இளைஞர் தினம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 12 விவேகானந்தரோட பிறந்தநாள். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஆற்றவும் கற்றவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆற்றவும் கற்றவர் யார்? அறிவுடையார். பழமொழி நானூறில் வரும் இல்லைங்களா? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு அரங்கநாதன் விருது தான் கொடுப்பாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதுன்னு கேட்டாங்கன்னா அரங்கநாதன் விருது. காமராசர் தொடர்பான திட்டங்களில் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. காமராசரோட திட்டம்னு பார்த்தோம்னா நமக்கு மதிய உணவு திட்டம் வந்து 1956 கொண்டு வந்திருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இயரோடு தெரியணும். மற்றதெல்லாம் காமனாக பார்த்துப்போம். இலவச கட்டாய கல்வி சட்டம் இதுவும் கொண்டு வந்தது அவர் தான். அதே மாதிரி சீருடை வழங்கும் சட்டம் இதுவும் வந்து அவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? நமக்கு காமராசர் கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி காலனி வழங்கும் திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்திருப்பார். இதுக்கு காமராசர் வரமாட்டார். ஓகேவா? அப்போது நமக்கு பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் பொருந்தாது. அதான் தவறாக இருக்குது. ஓகேவா? அடுத்த கேள்வி, திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். உழைப்பாளர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டாலே மேக்சிமம் வந்து நமக்கு யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? அதாவது செய்யும் தொழில் தெய்வம் அந்த ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் இவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 17 வகையான தொழில்களை வந்து இவரோட வாழ்க்கையில் வந்து செஞ்சுருக்காரு. ஓகேவா? அது மாதிரி அதில் வந்து அவ்வளோ அடிபட்டு வந்ததுனால இவருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உழைக்கும் வர்க்கத்தை வந்து மேக்ஸிமம் இவரோட பாடலில் வந்து பெருசாக பேசியிருப்பார். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களோட உயர்வை போற்றியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்ததாக கீழ்காணும் நூல்களுள் பொருந்தாத ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், நல்வழி, வெற்றி வேர்க்கை, மூதுரை, கொன்றை வேந்தன் கொடுத்துருக்காங்க. இதில் வெற்றி வேர்க்கை மட்டும் பொருந்தாது. ஓகேவா? மற்ற மூணுமே நல்வழி, மூதுரை, அப்புறம் கொன்றை வேந்தன் இதெல்லாம் வந்து நமக்கு ஔவையார் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இப்போது இந்த வெற்றி வேர்க்கை அப்படின்றது வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா அதிவீரராம பாண்டியன் வந்து எழுதியிருப்பார். அதிவீரராம பாண்டியன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நருந்தொகைன்னு சொல்லுவாங்க. நருந்தொகைன்னு கேட்டாங்கன்னா வெற்றி வேர்க்கையோட வேறு பேர் தான் வந்து நருந்தொகை. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்வழி, மூதுரை, கொன்றை வேந்தன் மூணுமே ஔவையார் எழுதுனது. ஓகேவா? இதில் நல்வழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 40+1 அதாவது 40 வெண்பா இருக்கும். மூதுரைன்னு வரும்போது 31 வெண்பா, கொன்றை வேந்தன் வரும்போது 93 வெண்பாக்கள் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்களின் அடிப்படையில் பொருந்தாத கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது எதெல்லாம் சொல்லோட இடையில் வரும்னு பார்த்துருவோம். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் இடம்பெறும். கூற்று வந்து நமக்கு சரியாக இருக்குது. அளபடையில் மட்டும்தான் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லோட இடையில் இடம்பெறும். மற்றப்பட்டுக்கெல்லாம் சொல்லோட முதல்ல தான் மேக்ஸிமம் வரும். ஓகேவா? அடுத்ததாக உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஓகேவா? உயிர்மை எழுத்து நமக்கு காமனாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இப்போ படம்னு எழுதுறீங்க, இப்போ டான்றது நமக்கு உயிர்மை எழுத்து தான், அதுவும் வந்து சொல்லோட இடையில வருது. அடுத்ததாக ஆயுத எழுத்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் மட்டுமே வரும்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 3வது கூற்று தான் நமக்கு தவறானது. ஓகேவா? என்ன காரணம்? ஆயுத எழுத்து இப்போ எக்குன்னு எழுதுறீங்க, இப்படி எழுதுறீங்க, இல்லைனா அக்து அப்படின்னு எழுதுறீங்க. இப்படி எழுதும் போது மேக்ஸிமம் வந்து அந்த ஆயுத எழுத்து எங்கே வரும்னா சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். முதலிலும் வராது, இறுதியிலும் வராது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக மெய்யெழுத்து 18 சொல்லின் இடையிலும் இறுதியிலும் இடம்பெறும். சொல்லின் இடையில வந்து இடம்பெறும் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். இப்போ பட்டம் எழுதுறீங்க, இப்போ பட்டம் எழுதும் போது இட்டு வந்து நமக்கு மெய்யெழுத்து தானே, அது சொல்லோட இடையில வருது தானே, அப்போ வந்து நமக்கு அந்த கூற்றும் சரி தான். ஓகேவா? அப்போ பொருந்தாத கூற்று வரும்போது சி மட்டும்தான் நமக்கு பொருந்தாது. ஓகேவா? அடுத்த கேள்வி, எதிர் சொற்களை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதிர் சொற்கள் பார்த்துருவோம். அணுகு அப்படின்னா விலகுன்னு வரணும். ஐயம்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னாக்க அதுக்கு சோர்வு,
உண்மை அப்படின்னா பொய்மை. அப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி வரணும்னா 4123 வரணும். 4123ன்றது நமக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. கண்டறின்றது எப்படி பிரிக்கலாம்? கண்டு கூட்டல் அரி. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். கொஞ்சம் பார்த்து போடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரின்றதுக்கு நமக்கு அந்த ரீ வந்து வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையாக பார்த்து போடுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி அகரவரிசையில் அறிவுரை கூறும் இலக்கியம் கேட்டிருக்காங்க. அகரவரிசையில் அறிவுரை கூறுவது நமக்கு ஆத்திச்சூடி. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக ஒருவருக்கு சிறந்த அணியாக விளங்குவதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவருக்கு சிறந்த அணியாக வந்து திருக்குறள் எதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பணிவு, அடுத்ததாக இன்சொல் ரெண்டுமே சொல்லும். ஓகேவா? பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு சிறந்த அணியாக கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது இன்சொல் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக வாயுரை வாழ்த்து என சிறப்பிக்கப்படும் நூல்னு கேட்டிருக்காங்க. வாயுரை வாழ்த்து நம்ம எது சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்ததாக எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யார் கொடுத்துருப்பாங்க? சுப்பிரமணியன். அதாவது பாரதியாரோட இயற்பெயர் தான் வந்து சுப்பிரமணியன். இவருக்கு வந்து எப்போ பாரதியார் பட்டம் கொடுத்துருப்பாங்க? இவர் எப்போ பிறந்தார்? 1882 பிறந்தார். இவருக்கு வந்து 11 வயசில் பாரதின்ற பட்டம் கொடுக்குறாங்க. அப்போது 1900 ஒரே நிமிஷம் கொஞ்சம் குழம்பிட்டேன். 1893 கொடுப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் இதான் பிரச்சனை போல். ரைட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 11 வயசில் கொடுப்பாங்க. அவர் பிறந்தது வந்து 1882. அவருக்கு வந்து 11 வயசில் கொடுப்பாங்க. அப்போ 1893. ஓகேவா? அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதி பட்டம் நமக்கு யார் கொடுத்தாங்க? சுப்பிரமணியன். அதாவது பாரதியோட இயற்பெயர் தான் வந்து சுப்பிரமணியன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேர் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து இன்னொருத்தர் வந்திருப்பார், சோமசுந்தர பாரதின்னு படிச்சிருப்பீங்க. அவருக்கும் வந்து இந்த வருஷம் தான் வந்து பாரதி பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததாக கழுத்தில் சூடுவதுன்னு கேட்டிருக்காங்க. கழுத்தில் சூடுவதுன்னு கேட்டாங்கனாக்கா தார். ஓகேவா? தார்ன்றது நமக்கு எதை குறிக்கும்னா மாலையை குறிக்கும். தார்னா மாலை. மாலையை வந்து நம்ம கழுத்தில் போடுறோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கணையாளி அப்படின்றது வந்து மோதிரம். மோதிரம்ன்ற வரும்போது நம்ம எதில் போடுவோம்? விரல். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விரல். அடுத்ததாக தண்டை அப்படின்றத வந்து காலில் போடுவாங்க, காலில் அணிவது. அடுத்ததாக மெல்லிடையில் மேகலை அப்படின்னு ஒரு பாட்டே வரும். அப்போ இடை இடுப்பில் போடுறது வந்து மேகலை. ஓகேவா? இடையில்னு வரணும். ஓகேவா? அடுத்த கேள்வி தமிழின் முதல் காப்பியம் என சிறப்பிக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழின் முதல் காப்பியம் நம்ம எதை சொல்ல போகிறோம்? சிலப்பதிகாரம். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஆதி காப்பியம் அப்படின்னா தமிழின் முதல் காப்பியம்னு கேட்பாங்க. ரெண்டுமே வந்து சிலப்பதிகாரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சோழ அரசர்களை காவிரி நாடான் என சிறப்பித்தவர்னு கேட்டிருக்காங்க. சோழ அரசர்களை காவிரி நாடான் அப்படின்னு சிறப்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அவரோட சிலப்பதிகாரம் அந்த பாடல் வரியில் பார்த்துருப்பீங்க. அதான் ஞாயிறு போற்றுதும் அந்த பாடல் வரியில் வரும் காவிரி நாடான் அப்படின்ற ஒரு வார்த்தை. சோழ அரசர்களை வந்து ஒரு சிறப்பிப்பார், அது சொல்லுவார் இந்த காவிரி நாடான் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறி பின்பு குளிர்ந்து மழையாக பொழியும் எனும் அறிவியல் உண்மையை குறிப்பிடும் நூல்களுள் பொருந்தாததுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதனால் நான் நல்லா பாருங்கள். இப்போது ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷனில் வந்து முல்லைப்பாட்டு, திருப்பாவை, பரிபாடல்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல நமக்கு முல்லைப்பாட்டு வரும், களவழி 40 இது தவறாக இருக்குது, கார் 40 அது மட்டும்தான் வரும். ஓகேவா? கார் 40 ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைப்பாட்டு வரும், திருப்பாவை ஆண்டாள் எழுதுனது அது வரும், பரிபாடல் வரும். இது கூட நமக்கு கார் 40 வரணும். ஆனால் இங்கே களவழி 40ன்னு கொடுத்துருக்கோம், அது தவறாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக புள்ளில் உள்ள சிறு நீர்த்துளி தொலைவில் உள்ள பனையை அருகில் உள்ளது போல காட்டும் கூற்றுக்குரியவர்னு கேட்டிருக்காங்க. அதாவது திணையளவு போதா சிறுபுள் நீர் அப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லைங்களா, கபிலர் எழுதுனது. அதில் வரக்கூடிய அந்த வரிகளுக்கான அந்த மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கபிலர் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து யார்? பாரதியார். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி தாவர இலை வகைகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அருகு கோரைன்னு கொடுத்துருக்காங்க. அருகு கோரைனா என்ன சொல்ல போகிறோம்? நம்ம புல். அதுதான் கரெக்ட். ஓகேவா? அருகு கோரைனா புல். ஓகேவா? அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னு கேட்குறாங்க. ஓகேவா? மிக பழமையான இலக்கண நூல்னு வரும்போது நமக்கு எப்பயுமே தெரிஞ்சது தொல்காப்பியம் தான் நமக்கு முதல்ல கிடைச்சதில் பழசு. ஓகேவா? பழசுன்னு கேட்டாங்கன்னா, பழமையானதுன்னு கேட்டாங்கன்னா அகத்தியம் பார்க்கணும். ஆனால் நமக்கு கிடைச்சதில் பழசு அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருஞ்சித்திரனார்.
அடுத்ததாக பிழையற்ற தொடரை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல எது வந்து பிழையற்றதுன்னு பார்ப்போம். இதில் சரியானது நான் சொல்கிறேன், ஓகேவா. நேற்று பால் பொங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் சரியான ஆன்சர். என்னென்னா இப்போ நேற்று முடிஞ்சு போச்சு, அப்போது பொங்கியது அப்படின்றது நமக்கு முடிஞ்சிருச்சு, இறந்த காலத்தை தான் சொல்லுது, ஓகேவா. இன்று பால் பொங்கும்னு கொடுத்துருக்காங்க. பொங்கும்னா எதிர்காலத்தில் வரணும். நாளை பால் பொங்கும்னா கரெக்டு, இன்று பால் பொங்கும்னு வரக்கூடாது. நாளை பால் பொங்குகின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்று பால் பொங்குகிறதுன்னு கொடுத்தா கரெக்டு. பொங்குகின்றதுன்றது நிகழ்காலத்துக்கு வரணும். ஆனால் அதை கொண்டு போயிட்டு எதிர்காலத்துக்கு கொடுத்துருக்காங்க, அது தவறாக இருக்குது. அடுத்ததாக நேற்று பால் பொங்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. நேற்று பொங்குகிறதுனா அதுவும் இப்போ நடக்கிறது, அது கொண்டு போய் நேற்றில் கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறாக இருக்குது, ஓகேவா. சரியானதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. இரட்டுற மொழிதல், இதை சரியாக பிரிக்கிற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல்னு வரணும், ஓகேவா. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர், ஓகேவா. 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல், ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர், ஓகேவா. புத்தகத்தில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி தச்சநல்லூரில் பிறந்த அழகிய சொக்கநாத புலவர் வாழ்ந்த நூற்றாண்டுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. அழகிய சொக்கநாதர் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற தச்சநல்லூர் தான் பிறந்திருப்பார். இவரோட நூற்றாண்டுன்னு பார்த்தாங்கனாக்க 19ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர், ஓகேவா. அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. பரிக்கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரிக்கால்னா குதிரையோட கால், குதிரை அது கால், ஓகேவா. குதிரை அதுன்றது நமக்கு எத்தனாவதுன்னா 6வது வேற்றுமை தொகையாக வரும், ஓகேவா. அதாவது நமக்கு 6ஆம் வேற்றுமை தொகையில் தான் வல்லினம் மிகுன்னு ஒரு ரூல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இக்கு வந்திருக்கா, பரி கூட்டல் கால் பரிக்கால், இக்கு சேர்ந்துருக்கு. அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையில் தான் வல்லினம் ஆட் ஆகும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பரினா குதிரை, கால் அப்போ குதிரை கால், ஓகேவா. அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர், ஓகேவா. சொல்லி பாருங்கள், மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து போட காண்பது பூமியில் வித்து புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து, இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் கேட்குறாங்க. இந்த பாடல் வரி நமக்கு வந்து திருக்குற்றால குறவஞ்சியில் இடம்பெறக்கூடிய பாடல் வரியாக வரும், ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர், ஓகேவா. அடுத்ததாக தவறான இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. கொடுத்துருக்கிறத பாருங்கள். உயிர் நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை சரியாக இருக்குது, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை அதுவும் சரியாக இருக்குது, உயிர்மெய் குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை இதுவும் சரியாக இருக்குது. நமக்கு குற்றிய லுகரம்னு கொடுத்து 3 மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறாக இருக்குது, ஓகேவா. ஏன்னா குற்றிய உகரம்னு வந்தாலே 1 மாத்திரை வரணும். அந்த 1 மாத்திரைலேருந்து அது அரை மாத்திரையாக குறையிறது தான் நம்ம குற்றிய லுகரம்னு சொல்லுவோம். அப்போ குற்றிய லுகரத்துக்கு நமக்கு அரை மாத்திரை தான் வந்திருக்கணும், 3ன்னு இருக்குது, அப்போ தவறாக இருக்குது, கரெக்டாக. அப்போ நமக்கு தவறான இணை வரும்போது ஆப்ஷன் சி தான், ஓகேவா. அடுத்த கேள்வி ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழியை பெற்று வரும் 14 கீழ்கணக்கு நூல்னு கேட்குறாங்க. இதுவே வந்துருச்சு ஆன்சர், ஓகேவா. பழமொழி 400, ஓகேவா. பழமொழி 400 நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடி ஒரு பழமொழி வந்து இடம்பெறும், ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள சாந்தி நிகேதன் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சாந்தி நிகேதன் அப்படின்றது நமக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்கும், ஓகேவா. ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து விஸ்வபாரதி கல்லூரியை சாந்தி நிகேதனில் 1921 நிறுவியிருப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர் நம்ம தேசிய கீதத்தை வந்து எழுதியிருக்காருங்களா, ஜனகணமன, அவர் தான், ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் எனும் பாரதிதாசனின் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் கேட்குறாங்க. இது வந்து நமக்கு இசையமுது அப்படின்ற நூலில் தான் வந்து இடம்பெறுது இந்த பாடல் வரி, ஓகேவா. புத்தகத்தில் பார்த்துக்கோங்க. உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும், இந்த வரிகள் வந்து இசையமுது அப்படின்ற நூலில் இடம்பெறுது, பாரதிதாசனோட பாடல் வரிகள். அடுத்த கேள்வி உலகின் மிகச்சிறந்த நாவலான போரும் அமைதியும் யாருடைய படைப்புன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. போரும் அமைதியும் இந்த நூல் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய், ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், ஓகேவா. டால்ஸ்டாய். போரும் அமைதியும்ன்றது வந்து டால்ஸ்டாயோட ஒரு நாவலாக இருக்குது. நாவல்ன்றது மஸ்ட், நமக்கு அதை கூட கேட்பாங்க, என்ன படைப்புன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. அடுத்த கேள்வி 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என கூறியவர்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஓகேவா. அதாவது 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு நேரு சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி மரமும் தலையும் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக வருது. ஒரு முறை வந்துச்சுன்னா முற்றுமை போடலாம், ஆனால் இங்கே ஒரு டைமுக்கு மேலே வருது, அப்போ எத்தனை டைம் வேணால் வரலாம், ஓகேவா. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமைன்னு சொல்லணும், ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி ஒலிக்குறிப்பை பயன்படுத்தி ஒலிக்குறிப்பை உணர்த்தி 2 இணைந்தே காணப்படுவதுன்னு கேட்குறாங்க, ஓகேவா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி,
இரட்டைக்கிளவி அப்படின்றது ஏதாச்சும் ஒரு சவுண்டு கொடுக்கும், பல பல சில சில அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும், ஒலிக்குறிப்பு தான் வரும். ப்ளஸ்ஸு அது வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டாக ஜாயிண்ட் ஆகிட்டு தான் இருக்கும், தனியாக பிரிஞ்சு வராது. பிரிஞ்சால் வந்து பொருள் தராது. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரித்தால் பொருள் தராதது தான் வந்து இரட்டைக்கிளவி, ஞாபகம் வச்சுக்குவேன். அடுத்த கேள்வி, கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன்கடம் நனையாதே என பாடிய சித்தர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கடுவெளி சித்தர். அடுத்ததாக, எளிய சொற்களில் அறிவுரை கூறிய சித்தர் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் தான். கடுவெளி சித்தர் வந்து நமக்கு வெட்ட வெளியவே வந்து கடவுளாக வந்து வழிபட்டவர்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. அடுத்ததாக, சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற பகுத்தறிவாளர் சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் ஏற்படுத்தின ஒரு அமைப்பாக இருக்கும். ஓகேவா. சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற பகுத்தறிவாளர் சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா பெரியார். அடுத்ததாக, பின்வரும் கூற்றுகளுக்கு உரியவர்னு கேட்குறாங்க. தாம் வாழ்ந்த காலம் முழுவதும் அறிவுக்கே முதலிடம் கொடுத்தவர் முதல் கூற்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது கூற்றை பாருங்கள். அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கூற்றுமே யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா. மேக்ஸிமம் அறிவுன்னு வந்தாலே மேக்ஸிமம் எப்படி நமக்கு வந்து அம்பேத்கர்னு போவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு நாளில் 18 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தார்னு பார்த்துருப்போம். அதனால் வந்து ஆப்ஷன் வந்து குழப்பிக்காதீங்க. அந்த அறிவு அப்படின்றது அவர் படித்தார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து நமக்கு கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் படி அந்த அறிவுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் யாரை போடுங்கனாக்க பெரியாரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் 2 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த அறிவுன்றதா கீ பாயிண்ட்டாக வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுக்கு முதலிடம் கொடுத்தவர் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். இது ரெண்டுமே சொன்னது யாருன்னா அது ரெண்டுத்துக்குமே உரியவர் யாருன்னா தந்தை பெரியார் தான். அடுத்ததா, சங்க பாடல்களில் மிகுதியான பாடல்களை பாடிய பெண்பார் புலவர் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஔவையார். ஓகேவா. மொத்தமாக வந்து நமக்கு 59 பாடல் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, புதிய விடியல்கள் எனும் நூலின் ஆசிரியர் கேட்குறாங்க. புதிய விடியல்கள்ன்றது வந்து நமக்கு யார்? தாராபாரதியோடது. கவிஞாயிறு தாராபாரதி. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்ததா, சாதி குறித்து சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என கூறியவர்னு கேட்குறாங்க. இந்த கூற்று வந்து முத்துராமலிங்க தேவர் சொன்னது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து திருவி கல்யாண சுந்தரம். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்ததா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வருகை புரிந்த ஆண்டு கேட்குறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்து மதுரைக்கு வந்ததாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் எந்த வருஷம் வந்தார்னு பார்த்தீங்கன்னா 1939 வருவார். செப்டம்பர் 6ஆம் தேதி. டேட் முக்கியம். இயர் வந்து 1939. ஓகேவா. அடுத்ததா, சொல்லுக்கு அழுத்தம் தர பயன்படுத்தும் உயிரெழுத்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா. அவனே செய்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அதுக்கு பதிலாக அந்த ஏன்றதுக்கு பதிலாக அவன் தான் செய்தான் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இப்போ வந்து தான் அப்படின்ற சொல்லை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏ அப்படின்ற சொல்லை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அவனே செய்தான் அப்படின்னா ஒருத்தரை வந்து ஒருத்தர் வந்து கை காமிச்சு சொல்கிறோம், இவர் தான் செஞ்சான் இவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்கிறீங்களா, அவனே செய்தான் அப்படின்றதுக்கு ஏ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுத்தம் தரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது. ஓகேவா. அடுத்ததா, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர்னு கேட்குறாங்க. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்குது, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ராசராச சோழன். ஓகேவா. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. இந்த கோயிலுக்கு 2004 யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இதுக்கு வந்து யுனெஸ்கோ விருது 2004 கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா, மயிலை சீனி வேங்கடசாமி அழகு கலைகளை எத்தனை வகைப்படுத்துகிறார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தமாக நமக்கு 5 வகையாக வரும். ஓகேவா. 5 வகையாக வரும். இதில் மேக்ஸிமம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கல் இருக்குது. ஓகேவா. இந்த கல்லுலேருந்து என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஒன்று வந்து சிற்பம். ஓகேவா. சிற்பம். அடுத்தது கட்டிடம். அடுத்ததாக அந்த கல்லிலேயே நம்ம ஓவியமும் வரைய முடியுமா? இது 3மே ஒரு செட்டை எடுத்துக்கோங்க. ஒரு கல்லை வச்சு சிற்பம், கட்டிடம், ஓவியம், இது 3மே 3 வகையாக வந்துருச்சு. இதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய இன்னும் 2 கலை என்னன்னாக்க இசையும் காவியமும் சொல்லுவார். ஓகேவா. அதாவது மயிலை சீனி வேங்கடசாமி அழகு கலையை வந்து 5 டைப்பாக பிரிப்பார். அதில் சிற்பக்கலை, கட்டிடக்கலை, ஓவியக்கலை, அது 3மே கல்லை பேஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கூட இசைக்கலையும் காவியக்கலையும் சேர்த்துக்கோங்க. ஓகே. மொத்தம் 5ஆக பிரிச்சிருப்பார். அடுத்த கேள்வி,
உழவர் ஏரடிக்கும் சிறு கோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என பாடியவர்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கம்பர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கேள்வி, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில் என முழக்கமிட்டவர்னு கேட்குறாங்க. இந்த வரிகள் வந்து பாரதியார் சொன்னது. ஓகேவா. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பழமொழியின் வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சொலவடைகள் முதுசொல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி தான். ஓகேவா. பழமொழியோட வேறு பெயர் வந்து பார்க்கும்போது சொலவடைகள்னு சொல்லுவாங்க, முதுசொல்னு சொல்லுவாங்க. இரண்டுமே சரி. அடுத்ததா, தாளில் எழுதப்படாத பாடல்களை டேஸ் என்பர்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நமக்கு நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவோம். ஓகேவா. தாளில் எழுதப்படாத பாடல் வந்து நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். இதில் விளம்பி என்பதுன்னு கேட்டிருக்காங்க. விளம்பி அப்படின்றது அவரோட ஊர் பெயர். அப்போ புலவரின் ஊர் பெயர். ஓகேவா. அடுத்ததாக ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோம். மனைக்கு விளக்கு, அதாவது நான்மணிக்கடிகை அந்த பாடல்லேருந்து நம்ம பார்க்கணும். மனைக்கு விளக்குன்னு வரும்போது யாரை சொல்லுவோம்? மனைக்கு விளக்கு மடவார்னு பார்த்துருப்போம், பெண்கள். அப்போது ஆப்ஷன் கிடையாது, ரெண்டாவதாக வருது. ஓகேவா. அடுத்து கல்விக்கு விளக்கு வந்து நல்லெண்ணங்கள், பெண்ணுக்கு விளக்கு வந்து புதல்வர்கள், புதல்வர்களுக்கு கல்வி. ஓகேவா. அப்போது நமக்கு ஆப்ஷன் வந்து 2, 4, 1, 3ன்னு வரணும். ஆப்ஷன் டியில் கரெக்டாக இருக்குது. ஓகேவா. இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் சரியான ஆன்சர். ஒரு டைம் நிறுத்தி பார்த்துக்கோங்க. அதில் பாடல் வந்து லைனாக கொடுத்துருப்பாங்க, நான் வந்து கொஞ்சம் ஆர்டரை மாற்றி கொடுத்துருக்குறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா. அடுத்ததாக உடல்நிலையும் வராது, ஒரே நிமிஷம், உடல்நிலை மெய்மயக்கம்னு வரணும். அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, அதை பார்த்துக்கலாம். உடல்நிலை மெய்மயக்க சொற்களுள் பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா, இக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் கா அப்படின்றது வரணும். இது வந்து உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ இக்கு இருக்குன்னா அதுக்கு இனமான சொல்லே பக்கத்தில் வரும். இப்போ இச்சி இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் சா இதே வரணும், இப்படி வரணும். ஓகேவா. இப்போ அந்த மாதிரி பாருங்கள். இப்போ பக்கம் இது கரெக்டாக இருக்குது, அச்சம் அது கரெக்டாக இருக்குது, அடுத்து மொத்தம் இது கரெக்டாக இருக்குது. அப்போ வாழ்க்கைன்றது நமக்கு பொருந்தலை, அது வேற்றுநிலை மெய்மயக்கமாக வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கேள்வி, வேர்சொல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. செய்வோம் அப்படின்றது சொல்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வேர்சொல் சொல்லணும்னா கட்டளை சொல்ல எப்படி சொல்லலாம்? செய் அப்படின்னு சொல்லி முடிக்கலாமா? அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட தொகை நூல்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தொகை நூல். இதுக்கான ஆன்சர் வந்து 4 அடி 400. 4 அடி 400ன்றது மொத்தம் நமக்கு 400 வெண்பாக்கள் இருக்கும். பல பேர் பாடி தொகுத்தாங்க, அதனால் பல பேர் பாடி தொகுக்கப்பட்டதுனால தொகை நூல் சொல்லுவாங்க. ஓகேவா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர், 4 அடி 400. அடுத்த கேள்வி, சரியான அகரவரிசை கேட்குறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கான சரியான அகரவரிசை வந்து நமக்கு எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சங்கு, சாட்டை, சூளாமணி, சோம்பல்னு வரணும். அதான் சரியான ஆன்சராக இருக்கும். ஓகேவா. அடுத்த கேள்வி, வடலூரில் சத்திய தர்மசாலையை அமைத்தவர்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இவர் யாருன்னா வள்ளலார் தான். ஓகேவா. உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்பில் 100 கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த கேள்வி வந்து உங்களுக்கு இருக்காது, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்பில் இருக்காது, அதுக்கு பதிலாக இந்த கேள்வி வரும், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அதாவது பொறுத்துக்க கொடுத்துருப்பேன், ஏதாவது 100வது கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். என்னென்னு பாருங்கள். புறம்னாக்க எது சொல்லுவோம்? சிறந்த ஊர்களை குறிக்கும். ஓகேவா. புலம் அப்படின்னா நிலத்தை குறிக்கும். குப்பம் அப்படின்னா நெய்தல் நில வாழ்விடம். ஓகேவா. அடுத்து பாக்கம் அப்படின்றது கடற்கரை சிற்றூரை குறிக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு லாஸ்ட்டில் 4ன்னு முடியுது அப்படின்னா லாஸ்ட்டில் 4ன்னு முடிகிற ஒரே ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் பி மட்டும்தான். ஓகேவா. சரி, ஓகே. மொத்தமாக 100 கேள்விகளுக்கான விளக்கம் பார்த்துருக்குறோம். ஒரு சில டைமில் கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும், ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும். அது வந்து மேக்ஸிமம் எல்லாமே சரியாக தான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா. ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படிலாம் நம்ம குரூப்பில் தெரிவிங்க. ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஓகேவா. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.